ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நல்ல ஒரு பூந்தோட்டம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போனோம்னா, அந்த பூந்தோட்டத்துக்குள்ளே விதவிதமான மலர்கள் இருக்கும், நல்ல வாசனை மிகுந்த மலர்கள் இருக்கும், நிறையா பழங்கள் இருக்கும், செடிகள் இருக்கும். அதை சாப்பிட்றதுக்காகவும் அங்கே தங்கிறதுக்காகவும் நிறையா பறவைகள் இருக்கும், பட்டாம்பூச்சிகள் இருக்கும், ஒரு நல்ல ஒரு காற்று இருக்கும். இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம விசுவலைசேஷன் பண்ணும்போதே நமக்கு மனசில் ஒரு சந்தோஷம் வருது இல்லையா? நல்ல ஒரு பூந்தோட்டம், அழகான பூந்தோட்டம். அப்படியே ஒரு குப்பை கிடங்க நம்ம விசுவலைசேஷன் பண்ணி பார்த்தோம்னா அங்கே என்னெல்லாம் நமக்கு இருக்கும்? குப்பைகள் இருக்கும், துர்நாற்றங்கள் இருக்கும், தேவையில்லாத பிராணிகள் இருக்கும். மொத்தமாக நம்ம மைண்டே அப்படியே ஒரு டிகிரேட் ஆகிற மாதிரி நமக்கு தோணும். அப்போது இது நம்ம வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்க்கும்போது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் நல்ல மனிதர்கள் கூட நம்ம இருக்கிறதும் நம்ம நல்ல ஒரு பூந்தோட்டத்தில் நம்ம மனசை வச்சிருக்கிற மாதிரியான ஒரு விஷயம். அந்த மனசில் நல்ல எண்ணங்களும் பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல்ஃபில்லாக இருக்கும். அதுவே கெட்ட எண்ணங்களும் நெகட்டிவ் தாட்ஸும் நம்ம மைண்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அது ஒரு குப்பை கிடங்காக மாறி இருக்கும். எப்படி அதில் ஒரு துர்நாற்றமும் புழுக்களும் ஒரு தேவையில்லாத விஷயங்கள் இருக்கிற மாதிரியான ஒரு மனசாக நம்முடைய மனசு ஒரு குப்பை கிடங்காக இருக்கும். அப்போது நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமும் நிம்மதியும் வேணும்னா நல்ல எண்ணங்களும் பாசிட்டிவ் தாட்ஸும் கலந்த நல்ல ஒரு பூந்தோட்டமாக நம்ம என்றைக்குமே வச்சுக்கணும். அப்படி பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ரம்மியமாக இருக்கும். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.